യേശു ഒരു നാൾ എരിഹോവിൽ എത്തിയ നേരം, തെരുവിലൂടെ നടന്നു നടന്നു നീങ്ങിയ നേരം, നീളം കുറഞ്ഞവനായ സക്കായി കടത്തിൽ വലിഞ്ഞു വലിഞ്ഞു കയറി. നീളം കുറഞ്ഞവനായ സക്കായി കടത്തിൽ വലിഞ്ഞു വലിഞ്ഞു കയറി. സക്കായി പ്ലിങ്ങായി പോയി, യേശു കണ്ടപ്പോൾ പ്ലിങ്ങായി പോയി. സക്കായി പ്ലിങ്ങായി പോയി, യേശു കണ്ടപ്പോൾ പ്ലിങ്ങായി പോയി. ഗുരുവരുളി സക്കായിയെ വേഗം ഇറങ്ങി വാ, ഇന്നു ഞാൻ നിന്റെ വീട്ടിൽ സ്റ്റേ ആണ്. ഗുരുവരുളി സക്കായിയെ വേഗം ഇറങ്ങി വാ, ഇന്നു ഞാൻ നിന്റെ വീട്ടിൽ സ്റ്റേ ആണ്. വെട്ടപ്പെട്ടിറങ്ങി വന്നു സക്കായി தன் பாவமேற்று. தூயாவின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளிலும் அருளுரைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய திருவார்த்தை, அது பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், நீதி நெறி சற்றும் தவறாமல் நடப்பாயாக, அப்படி நடந்தால் நீ பிழைத்திருப்பாய், உன் கடவுள் உனக்கு கொடுக்கும் தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ள முடியும். நீதி நெறி இன்றைக்கு கிறிஸ்தவனாக இருக்கிற நம்மிடத்தில் கடவுள் எதிர்பார்ப்பது மாத்திரமல்ல, இந்த உலகமே எதிர்பார்ப்பது, இவர்கள் நீதிக்குரியவர்கள், நீதி செய்வார்கள், அன்பு செய்வார்கள், இரக்கம் செய்வார்கள். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக இருக்கிற இந்த நிலையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிற பேராயர் துவங்கி ஆலோசனை சங்கம் உறுப்பினர்கள், ஆயர்கள் அனைவரிடத்தில் நீதியை கடவுள் எதிர்பார்க்கிறார். நீதிக்கு உட்பட்டு நம்முடைய செயல்கள், நம்முடைய நிர்வாகம் நீதிக்கு உட்பட்டு அன்போடும் இரக்கத்தோடும் பிறருக்கு பயன்படும் வகையில் நாம் செயல்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் விரும்புகிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கிமு 597 மற்றும் 586 ஆண்டுகள் பாபிலோன் யூதாவின் மீது படையெடுத்த போது அந்நகர்கள் கைப்பற்றி அழித்தனர். வலிமையான மக்களெல்லாம், பலனுள்ளவர்களெல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அவருக்கு பின்பாக வந்த யூதா நாட்டின் அரசர் யோயாக்கும், அவருக்கு பின் வந்த அவருடைய மகன் யோயாக்கின் 597 நாடு கடத்தப்பட்டு 2 அரசர்கள் 24ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்களை பார்க்க முடிகிறது. அதன் பின்பு எருசலேம் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்த செதேக்கியா முந்தைய அரசர்களைப் போல ஆண்டவரின் பார்வையிலே தீய காரியங்களை செய்த காரணத்தினாலே 2 அரசர்கள் 24:19 அவர் என்ன செய்தார்? பாபிலோன் படையெடுப்பின் போது கொல்லப்பட்டார். இவ்வாறு பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் பாடுபட்டார்கள். இதற்கு பிற்பாடு எசேக்கியா அரசன்தான் ஒரு இஸ்ரவேலரை கேதுரு மரமாக திகழ்கிற ஒரு காரியமாக நம்பிக்கை என்னும் நீதியை கொடுக்கிறார். நீதி என்னும் நம்பிக்கை கொடுக்கிறார். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில். ஆகவே அந்த இறையாட்சி மேசியாவின் காலத்தில் நிலைநிறுத்தப்படும் என்று கனவு கண்டார். இயேசு கொண்டிருந்த திட்டமும் அதுதான். இந்த நீதி இயக்கம், இந்த அன்பு இயக்கம், உண்மை வாழ்வு, புனிதம், அருள், நீதி, அன்பு, அமைதி, போன்ற பல மதிப்பீடு விழுமியங்களை உள்ளடக்கியதாக இந்த ஆண்டவருடைய நீதிக்குரிய அரசு அமைய வேண்டும். இந்த அரசிலே ஏழைகளுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். எவ்வித பாதுகாப்பும் பாகுபாடும் இல்லாதபடி அவர்களிடத்தில் ஒன்றாய் இருக்கும்படியான, அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து விருந்துண்கின்ற அந்த ஒற்றுமையின் இயக்கத்தை இறைவாக்கினர் எசேக்கியேல் சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நீ நீதியை செய்வாயாக, நீதி தவறாமல், சற்றும் நீதி தவறாமல் நீ நடக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். சற்றும் நீதி தவறாமல் நீ நடக்கும் பொழுது நீ பிழைத்திருந்து உன் கடவுள் கொடுக்கிற அந்த உன்னுடைய ஆசீர்வாதமான இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவியத்தில் நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய
கடமைகள் இவற்றில் நாம் சற்றும் நீதி தவறாமல் உறவினருக்காக ஒரு நீதி, ஜாதிக்காக ஒரு நீதி, தன்னுடைய நண்பருக்காக ஒரு நீதி, தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்காக ஒரு நீதி பேசுகின்ற நிலைதான் இன்றைக்கு திருச்சபையில் காணப்படுகிறது. நல்லவர் போல நம் மீது கரிசனை உள்ளவர்கள் போல பேசுகிறார்கள். ஆனால் நமக்கு விரோதமாக தீய செயல்களை செய்கின்ற தலைவர்களைத்தான் நாம் காண முடிகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் கடவுள் சமூகத்தில் சற்றும் நீதி தவறாதவர்களாக நடக்க வேண்டும். யோசுவா ஒன்று இதில் நீ வலது இடதுபுறம் விலகாதபடி என்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள வேண்டும், என்னுடைய நீதியை நீ கைக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரவேலின் கடவுள் அவர்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களிடத்தில் மோசே மூலமாக சொன்ன அந்த வார்த்தை, நீ சற்றும் நீதி தவறாமல் நடப்பாயாக. இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வாய்ப்பு. கிடைத்திருக்கிற வேலைகளில், கிடைத்திருக்கிற வாழ்க்கையில் நாம் நீதி தவறாதவர்களாக, நீதி குன்றாதவர்களாக, குறையாதவர்களாக, இரக்கத்தோடும் அன்போடும் ஒற்றுமை உணர்வோடும் செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் இந்த நாளிலே ஒப்புக்கொடுத்து ஆண்டவரை நோக்கி செபிக்கலாமா? அன்பின் கடவுளே, ஆசீர்வாதமாக நீ தந்த இந்த நாளில் நீர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் மோசேக்கு சொன்னது போல் நீ சற்றும் நீதி தவறாமல் நடப்பாயாக என்று சொன்ன அந்த நீதிக்குரிய பணியை நாங்கள் திருச்சபையில், எங்களுடைய ஊழியங்களில், சபை மக்களிடத்தில், இன்னும் அறியப்படாத புற இன மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இந்த நீதியை தவறாதபடி ஜாதிக்காகவோ உறவினருக்காகவோ இனத்துக்காகவோ நாங்கள் செயல்படாதபடி எங்களுடைய நீதி இயேசுவினுடைய அந்த அரசாட்சி, இறையாட்சிக்காக மட்டுமே உழைக்க எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.